முட்டாள்களே, திருமாவளவனும் வைகோவும் அடிப்படையில் திமுக தான். திருமாவுக்கெல்லாம் நெருக்கடியே கொடுக்க முடியாது. திருமா நெருக்கடி கொடுக்கறதுக்கு வளைஞ்சு கொடுக்குற ஆளும் கிடையாது. அவர் கலைஞர் மாதிரி. உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களும் பிஆர் என சொல்லக்கூடிய தலித் இனத்தவரும் சேர்ந்தா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல 20%. அந்த 20% பேர் மத்தியிலும் ஒரு ஆளுமை பெற்ற தலைவரா திருமா வரணும், இந்த இயக்கம் வரணும். அப்பதான் ஆட்சி வந்து அதிகாரத்துக்கு எல்லாம் போக முடியும். பாரஞ்சி அறகுறை, முழுக்க அறகுறை. இதுங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயங்களை கட்டமைக்கிறதோ, ஒரு புரட்சிகரமான நோக்கங்களுக்கு நிற்கிறதோ அதெல்லாம் கிடையாது. இந்த விகடன் அந்த பேனர்ல ஆடி ப்ரொஜெக்ட் ஆகிற ஆள் எவனுமே விட்டது நல்லவனாகவும் இருந்தது கிடையாது. அதுல ஒரு ஆள் தான் இந்த சூழல். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளருமான திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் நிகழ்வு இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கவிஞர் இரா தமிழ்மாறன் அவர்களே வணக்கம். திமுக கூட்டணிக்கு உள்ளபடியே வேல்முருகன் வந்ததுனால ஏதாவது பலம் வந்துதா கடந்த காலங்கள்ல? இப்ப போறதுனால ஏதாவது இழக்கிறாங்களா திமுக? அதுல வந்து திமுக யோசிக்கணும் அந்த விஷயத்த. எப்படின்னா, கருணாஸ்னு ஒருத்தன் புலிப்படை அவன் வந்து சென்னை நகர்ல ரவுடிசம் பண்றான். டிஃபெண்டர்னு ஒரு டீம் வச்சுக்கிட்டு போதை பொருள்ல இருந்து எல்லா இதுலயுமே டபுள் டாக்குமெண்ட் போடுறது. இந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து டபுள் டாக்குமெண்ட் போடுவாங்க. அதாவது யார் வீட்டு சொத்தோ யாரையோ, இப்போ உங்க வீட்டு சொத்து இருக்கோம், நீங்க வந்து விட்டுட்டு திருவத்தூர்ல சொத்தை வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுன்னு ஊட்டியில இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்க சொத்தை டபுள் டாக்குமெண்ட் போட்டுருவாங்க. டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேரம் பேசி ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டில் கூடிய அரசியல்வாதிகளுடைய பெரும்பான்மையானவர்களோட தொழில். இப்போ அரசியல்ல ஒரு 50 கோடி ரூபாய் வேல்முருகன் செயல்படுறாருன்னா, போடுறாருன்னா, செலவு பண்றாருன்னா ஒரு 5 டபுள் டாக்குமெண்ட் போட்டு அதை சமாளிச்சிருவாரு. அதே மாதிரிதான் கருணாஸ், டபுள் டாக்குமெண்ட் தான். இந்த டிஃபெண்டர் டீம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இதுல வந்து கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய சில பேர் வந்து அதுக்கு தனியா நிக்கிறதுக்கான ஒர்த்தே தவிர பாக்கி எல்லாரும் இந்த டபுள் டாக்குமெண்ட் பார்ட்டிங்க தான். இவங்களுக்கெல்லாம் தேவை ஒரு எம்எல்ஏ சீட்டு, ஒரு ஜாதி அடையாளம், கொஞ்சம் மாசு. இதுதான். இது வந்து திமுக என்கரேஜ் பண்ணுது. உதாரணமா கருணாஸ் வந்து வஸ்ட் லா அண்ட் ஆர்டர்ல அவருடைய முக்குளத்தோர் புலிப்படை, அது வந்து சென்னை புறநகர்ல, அதுவும் ஈசிஆர்ல ரொம்ப மோசமான ஒர்க்கை வந்து அவங்க பண்ணிக்கிட்டு ரொம்ப அட்டூழியம் பண்றாங்க. டபுள் டாக்குமெண்ட் தான் வேலையே. எவனும் அங்க ஈசிஆர்ல நிம்மதியா சொத்தை வச்சுக்கிட்டுல, சொத்து சும்மா இருந்ததுன்னா டபுள் டாக்குமெண்ட் தான் போட்டுருவாங்க. ரொம்ப கவனமா இருக்கும் இல்லையா முதலமைச்சர்? இவனுங்களெல்லாம் ஹேண்டில் பண்றதுல கவனமா இருக்கணும். இந்த டபுள் டாக்குமெண்ட் பிசினஸ்க்கு எதிராக ஏதாவது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும். ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி இந்த டபுள் டாக்குமெண்ட் போடுறதுக்கு எதிராக வந்து ஒரு பெரிய சட்டத்தை கொண்டு வரணும். சிறப்பான சட்ட திருத்தம் வரணும், கட்டாயம். இல்லைன்னா வந்து சென்னை மற்றும் புறநகர்ல இந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தோட பேக்ரவுண்டே டபுள் டாக்குமெண்ட். நான் வந்து ரியல் எஸ்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தோட பேக்ரவுண்டே டபுள் டாக்குமெண்ட். டபுள் டாக்குமெண்ட் போட்டு பண்றாங்க. எல்லாரையும் பண்ணுவாங்க. சிஎம் ரொம்ப கவனமா இருக்கும். சிஎம்முக்கு நெருக்கமானவங்களே இந்த வேலைகள்ல வர்றாங்க. அதனால பல தகராறுகள் ஏற்பட்டு சிஎம்முக்கே தெரியும்
உதாரணத்துக்கு கருணாஸோட ஆக்டிவிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா சமூக விரோதம் தான், டபுள் டாக்குமெண்ட் தான். அதே மாதிரி வேல்முருகன் இந்த டீம் எல்லாமே டபுள் டாக்குமெண்ட் டீம் தான். திமுக கூட்டணியில திருமாவளவன் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களா இன்னைக்கு? திருமாவுக்கு நெருக்கடிலாம் இல்லை. அதாவது திருமாவுக்குலாம் நெருக்கடியே கொடுக்க முடியாது. திருமா நெருக்கடி கொடுக்கறதுக்கு வளைஞ்சு கொடுக்குற ஆளும் கிடையாது. இப்போ வரைக்கும் சிபிஎம் முடிஞ்சிருச்சு, 5 தொகுதிகள் அவங்க வர்றாங்க, கையெழுத்து போட போறாங்க. முடிஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பிரச்சனை. நீங்க ட்விட்டர்ல ஒன்று போட்டிருந்தீங்க, என்னன்னா அது எதனால அந்த அடி? எதனால? அதுல வந்து என்னன்னா, சு வெங்கடேசன் ஒரு ஆள். சரி, இப்போ நான் சொன்னீங்களா உதயச்சந்திரன், அந்த ஆளோட இவர் வந்து ரொம்ப நெருக்கம். இந்த இடதுசாரி இயக்கம் பெருசா இல்ல இந்த கலை இலக்கிய துறையில வந்து சாதிக்கிறவங்க பெருசா அப்படின்னு ஒரு விவாதம் வரும். அதுல வந்து இவர் வேள்பாரின்னு ஒரு நாவல் தான் எழுதினார். ஒன்றும் எதையும் வெட்டி முறிச்சு சீனிவாசராவ் தஞ்சையில பண்ண மாதிரி தலித் மக்களை திரட்டின மாதிரியும் இல்லை, என்மி வந்து திண்டுக்கல்ல பண்ண மாதிரி தோல் தொழிலாளர்களை திரட்ட மாதிரியும் இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? இதே நம்ம சண்முகம் மாநில செயலாளராக இருக்காரு சண்முகம், அவர் வந்து வாச்சாத்தியில பண்ண மாதிரியும் எல்லாம் பண்ணல, வெறும் நாவல் தான் எழுதினார். அந்த நாவலை வச்சுக்கிட்டு தன்னை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு விஜய்க்கு நெருக்கமாகறாரு. அந்த புத்தக வெளியீட்டு விழா நீங்க சொல்லுங்க. ஆமா, புத்தக வெளியீட்டு விழால விஜய்க்கு நெருக்கமாகறாரு. அப்படி போறாரு. இவரு நம்ம உதயச்சந்திரனுக்கும் ரொம்ப நெருக்கமாகறாரு. இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்குன்னு ஒரு டீம் இருக்கும், ரைட்டுங்களா? அந்த டீம் தான் இவங்களை எல்லாரையும் இணைக்குது. இப்படி போறாரு. அப்போ ஒரு கட்டத்துல மேல போச்சுன்னா சு வெங்கடேசன் வந்து ரொம்ப பெரிய ஆளு, கட்சியை மிஞ்சின ஒரு ஆளு, கட்சியே அவரை நம்பிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய இமேஜ். அவருக்குன்னு தனி செல்வாக்கு இருக்கு. அவருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு. அண்ணன் விஜயோட நெருக்கம், அதிகார வட்டம் அப்படி பார்த்தால மிரளும். நம்ம வந்து என் வரதராஜனை பார்த்திருக்கோம், விபி சிந்தனை பார்த்திருக்கோம், நம்ம தோழர்கள் நிறைய நல்லகண்ணு உட்பட பார்த்திருக்கோம். இவங்கெல்லாம் வந்து ஒரு எளிமையான வாழ்வு தான் வந்து ஒரு கம்யூனிஸ்டோட அடிப்படையான விஷயம். சு வெங்கடேசன் வந்து அதை தாண்டின ஒரு ஆள். அது நீ இங்க பாத்தீங்கன்னா இந்த விகடன்னு இருக்கு, இது இவங்க கொண்டு வர ஆள் எவனுமே உருப்பிட்டது கிடையாது. அண்ணாமலை, விஜய், சு வெங்கடேசன், ரைட்டா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போலாம். கொஞ்ச நாள் ரஜினியும் போட்டாங்க, ரஜினி, கமலஹாசன். இந்த விகடன் அந்த பேனர்ல ஆடி ப்ரொஜெக்ட் வர ஆள் எவனுமே உருப்பிட்டது கிடையாது. யோகியம் இல்லை, உருப்பட்டது இல்லை, நல்லவனாவும் இருந்தது கிடையாது. அதுல ஒரு ஆள் தான் இந்த சு வெங்கடேசன், ரைட்டுங்களா? இந்த சு வெங்கடேசன் வந்து கட்சியை டாமினேட் பண்ணி ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தா. அதை விட்டுட்டோம் நம்ம. சரி, நீ கட்சியை டாமினேட் பண்ணு, அதுவே உழக்கு, அதுல என்ன கிழக்கு மேற்கு, நீ டாமினேட் பண்ணிட்டு போ, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டபிள்யூஆர்வி தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்புறம், ஊரா வரதராஜன் தற்கொலை பண்ணிட்ட அப்புறம் கட்சி மேல இருந்த ஒரு பெரிய பாசமே நமக்கு இல்லாம போயிடுச்சு. டபிள்யூஆர்விய தற்கொலை பண்ண வச்சதுக்கு காரணம் வந்து அவர் எங்க மாநில செயலாளரா வந்துருவாரோ அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அவரை தற்கொலைக்கே தூண்டினாங்க. அதுல முக்கியமான வாசுகி மாதிரி ஆட்கள் மேலாம் நிறைய குற்றச்சாட்டு அதுல இருந்தது. சரஸ்வதி, வாசுகி, அவங்க மனைவி சரஸ்வதி, வாசுகி, கட்சியில நடந்த விவாதம், அதெல்லாம் அந்த பீரியட்ல உட்காந்து போட்டு அதே தொழிலா கண்ணில் தண்ணி ஊத்த 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 விழுப்புரத்துக்கு டிராவல் பண்றது, டபிள்யூஆர்வியை நினைச்சு. ஏன்னா எனக்கு சங்கர மடத்தை வீழ்த்துறதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் டபிள்யூஆர் வரதராஜன். அவர் கொடுத்த சில தொடர்புகள் தான். ஏன்னா அவர் பிராமின் எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, அதெல்லாம் நல்லவங்களும் இருக்காங்க. அதுல ஒரு உதாரணம் வந்து டபிள்யூஆர் விதிவிலக்கா சின்ன குத்தூசி பிராமின், அவர்ல விதிவிலக்கா அந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நம்ம அந்த கட்சி விவகாரங்களுக்குள்ளேயே
தலையிட்டதில்லை, அதை பத்தி எழுதுனது கூட கிடையாது. ஆனா இந்த சீட்டு விஷயத்துல ஏதோ ப்ளே பண்றாங்க. அப்போ இந்த இதுல வந்து திமுக பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது விக்டிம் தான் திமுக. அதாவது இவன் கிரீஷ் ஜோடங்கர் அப்படின்ற ஒரு பிராமின், சச்சின் டெண்டுல்கர், சுனில் கவாஸ்கர் மாதிரி தான் இந்த கிரீஷ் ஜோடங்கர் மராத்தி பிராமின். இவனுக்கு ரொம்ப மோசமானவனுங்க. இந்த இந்த செட்டு அந்த மராத்தி பிராமின்ல ஒருத்தர் தான் சித்பவன் பிராமின். RSS நாக்பூர்ல தொடங்குறது மராத்தி பிராமின் தான். இந்த கிரீஷ் ஜோடங்கர் அந்த மாதிரி ஒரு ஆள். இவன் வந்து டைரக்டா ராகுல் காந்தியோட கனெக்ஷன் வச்சுட்டு, ராகுலும் இதுல குற்றவாளி தான் பண்ணி 23 சீட்டை வந்து வாங்குறான். தேமுதிகவை இவங்க வந்து கிட்டத்தட்ட தாவேகா கிட்ட போன காங்கிரஸ் தாவேகா கிட்ட பேச வச்சுட்டான். கிரீஷ் ஜோடங்கரும் ராகுல் காந்தியும் தாவேகாவோட லிங்க்ல தான் இருந்தாங்க. அதை வந்து ஸ்டாலின் வந்து சிதம்பரத்தை வச்சு பேசி, கனிமொழியை வச்சு பேசி, சோனியாவை வச்சு பேசி, எல்லாத்தையும் வச்சு பேசி தாவேகாவோட இருந்த காங்கிரஸை மீட்டு திமுக கூட்டணி கொண்டு வராங்க. அப்போ ஒரு 3 சீட்டு அதிகமா கொடுக்குறாங்க. அதே மாதிரி அதிமுக கிட்ட வந்து 12 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா பேசின கட்சி தான் வந்து தேமுதிக. அதை இங்க ஏவாவிலுக்கு கொண்டு வர்றாரு திமுக. ஸோ இங்க இந்த அதிமுகவுடைய முகாம்ல பெரிய அளவுக்கு இருந்த கட்சி வந்து தேமுதிக. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க வந்து அதிமுக முகாம்ல நிற்கிறாங்க. வேற பாமக வந்து ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டும் அதிமுக முதுகுல குத்திட்டு பிஜேபி பக்கம் போயிடுறாங்க போன பார்லிமெண்ட் தேர்தலில். இவங்க பார்லிமெண்ட் தேர்தலையும் அதிமுக பக்கமே நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்சி இங்கே கொண்டு வர்றாரு. அப்போ தேமுதிகவுக்கு ஒரு வெயிட்டான சீட்டு கொடுத்தே தீரணும். இங்க வெயிட்டான சீட்டுன்றது எண்ணிக்கையில் என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா. அதுதான் அவங்க கேட்கறது 10, 12ன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு 6. ஸோ இப்போ 6ன்றது இங்க லாக் ஆகுதா, 3ன்றது அங்க லாக் ஆகுதா? 6 + 3 9 தொகுதியில பிரச்சனை இருக்கு. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் குறைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல வராங்க. அஃப்கோர்ஸ் இவங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு குறைக்க மாட்டாங்க திமுக. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் வந்து ரொம்ப லாயலா அவங்க கிட்ட இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளால என்ன கதி ஆக போகுதுன்னே தெரியல. அவங்க தோப்பாங்களா ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. கேரளால அந்த அளவுக்கு அங்க பிரச்சனை இருக்கு. பினராயி விஜயன் மேலேயே கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் தெரியும் நமக்கு. அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அவங்களுக்கு லாயலா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாட்டுல உங்களுக்கு 2 MP கொடுத்துருக்காங்க. 2 MPனா 12 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சமம். இந்தியால 2 MP உங்களுக்கு கொடுத்த மாநிலம் ஒரே ஒரு கூட்டணி வந்து திமுக தான். ஸோ தமிழ்நாட்டுல வந்து நீங்க 1 சீட்டு 2 சீட்டுக்கு என்ன ஆச்சுன்னா, மாநில குழு கூட்டம் நடக்குது. மாநில குழு கூட்டத்துல 2-3 வாதங்கள் முன்வைக்கப்படுது. ஒண்ணு தனித்து போட்டி. இன்னொரு வாதம் முன்வைக்கப்படுற வாதம் வந்து தாவேகாவுடன் கூட்டணி. அப்போ அந்த தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்னு இந்த வாதத்தை எந்த டீம் முன்வைக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எங்க அண்ணன் சு. வெங்கடேசன் பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு. அவரு தான் விஜய்க்கு நண்பரு. ரைட்டுங்களா? இவர் எழுதின அந்த வேள்பாரியை இப்ப டைரக்டர் சங்கர் எடுக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல வேள்பாரிக்கு ஹீரோவா விஜயை இவர் போய் பேசியிருக்காரு விஜய் கிட்ட. விஜய் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஆள் தான் அவர் சு. வெங்கடேசன். அதெல்லாம் நமக்கு தெரியல, பொலிட்டிக்கலா நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு தானே. அப்போ இங்க இருந்து போறது இவரு. ஸோ இது வந்து கட்சி எம்மி, இந்த கட்சி தான் உனக்கு அடையாளம் கொடுக்குது, உன்னை MP ஆக்குது, ரைட்டா? உன்னை வந்து மாநில அளவுல நிர்வாகி ஆக்குது, உன்னை நிக்க வைக்குது, உன்னை வந்து அரங்கங்கள்ல உன்னை வந்து மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும்ன்ற மாதிரி அரங்கங்களை உன்னை நடமாட வைக்குது, உனக்கு பரிசு கொடுக்குது, ரைட்டா? அந்த கட்சி இப்ப நாங்கெல்லாம் கூட அந்த கட்சியில
அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுல எங்களெல்லாம் உறுப்பினரா கூட சேர்க்க மாட்டாங்க. சேர்க்க மாட்டாங்க. தமிழக எழுத்தாளர் முற்போக்கு சங்கம் அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. ஆனா நீ எல்லாம் ஒரு எழுத்தாளரானுவாங்க. கட்சி உள்ளுண்டுதான். ஆனா அதுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் வந்து ஏராளம். சங்கர மடத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அது மாதிரி ஆட்கள்லாம் அங்க இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. ரைட்டுங்களா? இப்படி இருக்கக்கூடிய அந்த கட்சிக்குள்ள உனக்கு அந்த கட்சி உனக்கு இவ்வளவு அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்னும் போது நீ எப்படி இருக்கணும்? எவ்வளவு விசுவாசமா இருக்கும், நேர்மையா இருக்கும். அப்போ இவரு பேசி ஒரு டீம் வந்து மாநில குழுவிலேயே வந்து தாவேகாவுடன் கூட்டணிக்கு போகணும்னு பேசுறாங்க. அப்போ பேபி, அகில இந்திய செயலாளர் பேபி, அவரு தான் பேசுறாரு. அப்படிலாம் பண்ண முடியாது. இது வந்து பார்ட்டியுடைய அகில இந்திய லைன் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து திமுக கூட்டணியில தான் போகணும் அப்படின்றது ஒரு அகில இந்திய லைன். இப்போ சிபிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கட்டத்துல ஏடிஎம்கேவோட போகும். எம்டிஎம்கேவுடைய பிளவு வந்து செங்குத்தாக திமுக உடைஞ்சதுன்னு மெஷர் பண்ணும். இது எல்லாமே வந்து அகில இந்திய கமிட்டியுடைய கைட்லைன் தான். ஆல் இந்தியா பார்ட்டி கைட்லைன் தான், பொலிட் பீரோவுடைய கைட்லைன் தான். அந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த அகில இந்திய கைட்லைனை சொல்லி பேபி வந்து இந்த கூட்டணியில திமுகவோட தான் இருக்கணும், 5 சீட்டுனா கூட பரவாயில்ல அவர் சொன்னது அடிப்படையில வர்றாங்க. அப்போ நமக்கு வந்து இந்த தொகுறு பம்பர ஸ்டைல் வந்து பிடிக்காது. நீ அறிவாளியாரு. இப்போ சாகித்ய அகாடமி தமிழ்ச்செல்வன் சார் தோழர் கொடுக்குறாரு. ரொம்ப பொலைட்டான, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன், ரொம்ப பொலைட்டான ஆளு. ரைட்டா? அப்படியே நீ வந்து இப்படி நெஞ்ச தூக்கும் போதே எங்களுக்கு தெரியும் நாங்க எல்லாரும் வியாசர்பாடி ஆளுங்க. ரைட்டா? நெஞ்ச தூக்குனா அடுத்தது நாங்க எதை தூக்குவோன்றது இருக்கு. நீ நெஞ்ச தூக்கி எகிரும்போது நாங்க பார்த்துக்கிட்டா இருப்போம் போல. அதை வந்து பப்ளிக்ல விமர்சனமா வைக்கிறோம், அவ்வளவுதான். அதான் ட்விட்டர்ல பண்ணது. இப்ப திருமா மீது விமர்சனம் வைக்கிறாங்க சில தலித் ஆதரவாளர்கள். திருமாவளவனுக்கு சேர் கொடுக்க மறுக்கிற திமுக, சீட்டுக்காக போய் நிக்கிறார் திருமாவளவன், வெக்கமா இல்லையான்னு தலித் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் எழுதுறாங்க. அவங்களுக்கு உங்க பதில்? முட்டாள்களே, திருமாவளவனும் வைகோவும் நீங்க நல்லா ஸ்கேன் பண்ணி பாருங்க, அடிப்படையில் திமுக காரர்கள். ரைட்டா? மலைச்சாமி என்கிற நக்சலைட்டு உருவாக்குன இயக்கம் தான் விடுதலை சிறுத்தை. புரியுதுங்களா? அதுல வந்து திருமாவளவன் போய் சேர்ந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவரா தலைவரா அதுக்குள்ள சேர்ந்து வரும்போது அவர் பட்ட துயரங்கள் துன்பங்கள் அதிகம். சாதிய மறுப்பு கொள்கைக்காக டோட்டலா வந்து தன்னை அர்ப்பணிச்சு நிற்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து திராவிட இயக்கம் மேலேயும் அதிக பற்றை கொண்டவர். அவருக்கு சேர் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது அவர் பார்த்துப்பார். அவர் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வாதம் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சொல்லும்போது கூட அவர் சொல்றது என்னன்னா, நமக்கு ஆட்சியில வேணும், அதிகாரத்திலையும் பங்கு வேணும் தலித்துகளுக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பங்கை பெறக்கூடிய அளவுக்கு நம்ம வளரணும். இப்ப பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, பெரியார் கொள்கையை சொன்னாரு, அண்ணா வந்து அந்த கொள்கைகளை வந்து தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நடிகர் எம்ஜிஆர். எம்ஜிஆரையும் ஒரு பேச்சாளர் கலைஞர் ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு, அது இல்லாம ஏராளமான தம்பிமார்களை பக்கத்துல வச்சு எம்.ஆர். ராதா நடைமுறைப்படுத்தினார். அதை நடைமுறைப்படுத்தினார். விடுதலை சிறுத்தைகள்ன்றது அடங்கமறு, அத்திமீறி, திமிரி எழு, திருப்பி அடி, AK-47 வாழ்க, இதெல்லாம் வந்து நல்ல கோஷம்தான். ஆனா அது வந்து மக்கள் மத்தியில போகணும், மக்கள் அதை ஏற்கணும். ஒரு வெகுஜன கட்சியாக பிசிகா மலரணும். தலித் என்ற ஐடென்டிட்டியை தாண்டின ஒரு ஐடென்டிட்டியோட ஒரு கட்சியா மலரணும். அது வைக்கக்கூடிய கோரிக்கைகள் இருக்கக்கூடிய நியாயங்களை மற்ற சமூகமும் உணரணும். இல்ல குறைந்தபட்சம் தலித்து மத்தியிலேயே ரொம்ப கன்சாலிடேட்டடா வரணும். உங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர்களும்
பிஆர் என சொல்லக்கூடிய தலித் இனத்தவரும் சேர்ந்தா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன்ல 20%. ஓ, 2 பேரும் ஒருங்கிணைஞ்சாலே 20% பேர் வருவாங்க. அந்த 20% பேர் மத்தியிலும் ஒரு ஆளுமை பெற்ற தலைவரா திருமா வரணும், இந்த இயக்கம் வரணும். அப்பதான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் போக முடியும். அண்ணா வந்து அத கொண்டு போனாரு. எம்ஜிஆர் வந்து அந்த காமராஜருடைய வாக்கு வங்கியில நடந்து கருணாநிதி எதிர்ப்பு அப்படின்ற வாக்கு வங்கியை உருவாக்கி நிக்க வச்சாரு. காங்கிரஸ் வாக்கு வங்கியை கபலீகரம் பண்ணாரு. அதனாலதான் 67க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல வரல. சோ இதெல்லாம் இருக்கு சார், பேசிக் ஒர்க்கு. யார் சார் இந்த தலித் ஆதரவாளர்கள் திருமாவுக்கு பாடம் எடுக்கிறவங்க? என்ன நோக்கம் உங்களுக்கு? நிறைய சார். அந்த நீலம்னு ஒருத்தர் ஆம்ஸ்ட்ராங் கூடவே இருப்பாரு, பா ரஞ்சித், அறகுறை, முழுக்க அறகுறை. இதுங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயங்களை கட்டமைக்கிறதோ ஒரு புரட்சிகரமான நோக்கங்களுக்கு நிக்கிறதோ அதெல்லாம் இவங்க கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்சது அதான். பூவை மூர்த்தி வந்து என்ன முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து, இது சொன்னா ரியல் எஸ்டேட்டு, ரைட்டா. ஆனா தலித்துகளுக்கான நில உரிமைக்காக அவர் போராடினாரு. என்னன்னா தலித்துகளுக்கு 2000 வருஷமா ஒரு பிட்டு லேண்டு கூட இல்லை. நீங்க ஒரு தலித்து கையில ஒரு பிட்டு லேண்டை கொடுங்களேன், அந்த லேண்டை விடவே மாட்டான். அவர் ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நில உடைமை மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயம் 10,000-30,000 வருடங்களாக படிப்பதற்கு, நில உடைமைக்கு எல்லாத்தையும் மறுக்கப்பட்ட ஒரு சமூகம். ஆனா அந்த சமுதாயத்தின் எழுச்சிக்காக பூவை மூர்த்தி எல்லாம் பண்ணது கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம். கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம். ஆம்ஸ்ட்ராங் எல்லாமே கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம். இதுதான் இவங்க பண்ணாங்களே தவிர அந்த தலித் மக்களோட விடுதலைக்கு போராடல. எப்படி சீமான் வந்து ஈழ பிரச்சனையில முள்ளிவாய்க்கால்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய மனித உரிமை மீறல்களை பத்தி கவலைப்படாம ஒரு மூமெண்ட்டை கொண்டு போனாரோ, அதே மாதிரி இவங்க வந்து அந்த தலித் மக்களுடைய பேசிக் டிமாண்டுகளை கண்டுக்கல. இவங்க வந்து அந்த ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி பாமக சொல்ற மாதிரி இவங்க ஒரு சைட்ல ரிவர்ஸ்ல இவங்க சொல்ல ஆரம்பிச்சு இவங்க பண்ண பஞ்சாயத்துகள் தான் அதிகம். ஸோ இதுக்கான ரியல் கொஸ்டின், திருமாவுக்கான ரியல் கொஸ்டின் வந்து முழுக்க முழுக்க தலித் ஒருங்கிணைப்பு, தலித் வந்து தலித் ஐடியாலஜி பர்செப்ஷனை வந்து அதிகமா கிரியேட் பண்றது, அது மேல கொண்டு போறதுதான் திருமாவோட ஏம். அது இன்னும் அச்சீவ் ஆகலையே சார். இப்போ இன்னைக்கு வந்து திமுக கூட்டணியில ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய கட்சி வந்து திருமாது தான். அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா, டாக்டர் ராமதாசன் வந்து கூட்டணிக்குள்ள விட்டா திருமா கூட்டணியை விட்டு வெளியில போவாருன்ற நிலைமைக்கு வந்தோடனே டாக்டர் ராமதாச திமுக சேர்க்காத அளவுக்கு தான் இன்னைக்கு திருமாவுடைய வளர்ச்சி, தலித் பாலிடிக்ஸோட வளர்ச்சி வந்து உருவாயிருக்கு. அதை தாண்டி இப்ப சீட்டுகளை பெறுவார், கண்டிப்பா நல்ல சீட்டுகளை அவர் பெறுவார். அந்த மாதிரிதான் இருக்கு திருமாவுடைய வளர்ச்சி. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போனோம். ஆனா அவர் உசுப்பேத்திட்டே இருக்காங்க திருமாவளவன், வெளியே வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து அவருக்கும் அதுல ஒரு வீக்னஸ் இருக்கு. என்னன்னா செல்வ பெருந்தொகை வந்து இப்ப காங்கிரஸ் தலைவராக இருக்காரு. அவர் வந்து முதல்ல இருந்த இடம் அது பிசிகா. ஆதவ் அர்ஜுன் ரெட்டி எங்க இருந்தாரு? பிசிகா. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட 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 சேர்த்து அவருக்கு என்னன்னா இந்த தலித்தியத்தை மேல கொண்டு போனோம். அதுக்கு யார் யார் வரானோ சேர்த்துப்பாரு. இப்ப நாளைக்கு நானே போனா கூட சேர்த்துப்பாரு. சேர்த்துக்கிட்டு அந்த தலித்தியத்தை எப்படியாவது மேல கொண்டு வரணும்னு தான் பார்ப்பாரு. அந்த வீக்னஸை வச்சு அவரை வந்து காயப்படுத்துறாங்க. ரைட்டா? பெரிய அளவுக்கு காயப்படுத்து. இன்னொன்னு ரொம்ப நியாயவான். இப்போ விளாத்திக்குளம் இஷ்யூல போயிட்டு அந்த பையன் லத்தியால் அடித்து கொல்லப்பட்ட ஆகாஷ பாக்கிறதுக்கு சிஎம்ஏ போல. ரைட்டா? அது கிட்டத்தட்ட அஜித் குமார் மாதிரி ஒரு படுகொலை தான். அதே போலீஸ் தான் அடிச்சது, அதே மானாமதுரை போலீஸ், அதே டிஎஸ்பி. அஜித் குமார் எப்படி கொண்டாங்களோ அதே மாதிரி கொண்டாங்க. ரைட்டா? அது வந்து கரெக்டா சிஎம் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த அதிகாரிகள் வர்க்கம் அவன் வந்து கஞ்சா ஆகாஷ் செல்லரு அப்படின்னா,
ஆக்சுவலா அவன் கஞ்சாக்கு எதிரா புகார் கொடுத்தவன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் விற்கிறான் கஞ்சாவை, அவன் கஞ்சாவுக்கு எதிராக புகார் கொடுக்குறான், அவனை அடிச்சு கொள்றாங்க. இது எந்த தலைவரும் தமிழ்நாட்டுல சொல்லல, திருமா மட்டும்தான் சொன்னார். ஸ்ரீமதி விஷயத்துல திருமா நின்னார் எங்க கூட எல்லாரும். எங்க அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் அங்க 600 தலித்துகள் இன்னைக்கும் வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள். ஸ்ரீமதி விஷயத்துல மாதிரி காயங்கள் ஏராளம். வேங்கை வயல், அந்த மேல்பாதி மாதிரி காயங்கள் திருமாக்கு அதிகம். பல இடங்கள்ல திமுக விமர்சிக்காம இருக்கிறதுனால காயங்கள் அதிகம். அதை தாண்டி நிக்கிறார் ஸ்டாலின். அதை புரிஞ்சிருக்காரு இல்லையா? ஸ்டாலின் அதை புரிஞ்சிருக்காரு. அதுக்குரிய மரியாதை என்பது கொடுப்பார். ஸ்டாலின் அதான் சொல்லுவார், இப்போ ஒரு மோஸ்ட் ட்ரஸ்ட் வர்த்தியான ஒரு சிச்சுவேஷனு, வைகோக்கு 4 சீட், அது 3ல விடுதலை உதயசூரியன்ல நின்று 1 தனியா நிக்கணும்ன்றத வைகோ ஏன் ஏற்கிறார் அப்படின்னா, அதுதான் ஸ்டாலினுக்கும் வைகோவுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன், திமுக ஈக்குவேஷன். 2 பேரும் திமுக காரங்க. அதே மாதிரி விசிக தலைவர் திருமாவும் திமுக காரங்க. ரைட்டா? அவங்க திமுக ஆட்சி அழியணும்னு நினைக்கல. ஒரு தடவை மக்கள் நல கூட்டணின்னு ட்ரை பண்ணாங்க, அதை தாண்டி திமுகவுக்கு எதிராக அவங்க போனதில்லை. அது மாதிரி இல்லை அவங்க. ஸோ இட் வில் பி செட்டில். இதுதான் திருமாவுக்கு மற்ற விமர்சகர்கள் எல்லாம் இவனுங்கெல்லாம் சொல்றதுக்கும் இருக்கும். திருமாகிட்டே சில அகாதோகா இருக்குது, அதுவும் பயங்கரம். அதோட திருமாவை விட பயங்கரமா விவசாயம். எப்பவுமே இந்த அகாதோகா, போலிகள், டுபாக்கூர்கள் இவனுக்கு தான் ஒரிஜினலை விட ரொம்ப அதிகமா பேசுவாங்க. ஆர்எஸ்எஸ் விட ரொம்ப தீவிரமான ஆர்எஸ்எஸ்லாம் இருந்திருக்காங்க. இங்க கோடம்பாக்கம் ஸ்ரீன்னு ஒருத்தன் தான், கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட்டு எல்லா பொறுக்கித்தனத்தையும் பண்ணுவான். ஆர்எஸ்எஸ் விட பயங்கரமா இந்து வெறியோட பேசுவான். யாருன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து, அது மாதிரிதான் இவங்கெல்லாம் பேசுவானுங்க. ஆனா அதெல்லாம் திரும்ப மதிக்க மாட்டேன். அவர் கலைஞர் மாதிரி. கிட்டத்தட்ட அரசியல் களம் 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம விரிவா பேசினதா நான் நம்புறேன். நிறைய தகவலை நீங்க சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதை கோர்வையாகவும் நீங்க வடிவமைச்ச அந்த மொழி ஆளுமையும் நல்லா இருந்தது. தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.